Hi viewers, welcome to TAMIL360 TV. பொதுவா மூட்டு வலிக்கு மருந்து மாத்திரைகள், தைலம், எக்சர்சைஸ் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருப்போம். ஆனா எல்லாத்துக்குமே இது பலனை கொடுக்கிறது இல்ல. நம்ம வீட்ல அஞ்சரை பெட்டியில இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு மூட்டு வலியை சரி பண்ண முடியும். அது என்னன்னா கடுகு. நான் இன்னைக்கு 1/2 கப் கடுகு எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜார்ல நைஸா பவுடரா அரைச்சுக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ தேவையான அளவு கடுகு பவுடரை ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1.5 ஸ்பூன் எடுக்கிறேன். இப்போ இந்த கடுகு பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீம் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மூட்டு வலி பேக் ரெடி. மிச்சம் இருக்கிற கடுகு பவுடரை இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய அரைச்சி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். வலி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் துணியை வார்ம் வாட்டரில் நனைச்சு எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கடுகு பேக்கை வலி இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணி விடணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கையிலேயே அப்ளை பண்ணுங்க. பிரஷ்லலாம் அப்ளை பண்ண வேண்டாம். ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். மசாஜ் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். எவ்வளோ தூரத்துக்கு வலி இருக்குதோ அந்த இடம் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வலி இருந்த இடம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான், அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 1 hour அப்படியே விட்டுருங்க, நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் எதுவும் ஒட்டாது. ஒரு 15 minutes ஆனதுமே ட்ரெஸ்லலாம் ஒட்டாது, ஓரளவுக்கு காஞ்சிரும். ஆனால் ஒரு 1 hour அப்படியே விடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுவே உதிர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேனை போட்டுட்டு உட்காந்தீங்கன்னா சீக்கிரமே காஞ்சிரும். வலி அதிகமாக இருக்கிறவங்க டெய்லியுமே போடலாம். காலில் மட்டும் இல்லை, கை மூட்டுகளில் கூட போடலாம். ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல வலி இருந்துச்சுன்னா எங்கே வேணாலும் போடலாம். 2 டைம் 3 டைம் போட்டதுமே வலியிலேருந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. மூட்டு வலிக்கு இந்த கடுகு பேக்கும் போட்டுட்டு இன்னொரு நான் எக்ஸசைஸ் சொல்கிறேன், அதையும் செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக வலி சரியாயிரும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெட்டில் ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. இந்த மாதிரி சோஃபா பில்லோ இருந்துச்சுன்னா வலிக்கிற கால் கடியை இந்த மாதிரி வச்சுக்கணும். முட்டிக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து காலை நல்லா நேராக நீட்டிக்கணும். நீட்டி ஒரு 5 செகண்ட் இதே மாதிரி அப்படியே வச்சுருக்கணும். இதே பொசிஷனில் 5 செகண்ட்க்கு அப்புறம் விட்டுறலாம். உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ ஸ்டிஃபியாக வச்சுருக்க அவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுருக்கலாம். இதே மாதிரி 10 டைம் பண்ணணும். காலையில் 10 டைம், ஈவினிங் 10 டைம், 2 தடவை பண்ணணும். கால் வலி சீக்கிரமாக சரியாயிரும். நீங்களும் மூட்டு வலிக்கு இந்த கடுகு பேக்கையும் எக்ஸசைஸையும் செஞ்சு பார்த்துட்டு வலி எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.